இங்கு மாலை அணிவிக்கப்பட்டு அழைத்து வரப்பட இருக்கின்றார்கள். அந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக அனைத்து விருந்தினர்களையும் இதிலே பங்கு பெற்றும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பிரதம விருந்தினர் திரு ஜெய சந்திரமூர்த்தி ராஜீவன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் கௌரவ விருந்தினர்களையும் இதிலே பங்கு பெற்றும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். फेस मारे किधर நிகழ்வு நடைபெற காத்திருக்கின்றது. மங்கள விளக்கேற்றல் நிகழ்வுக்காக अनुराग அவர்களினுடைய இழப்பு செய்தி அமைந்திருந்தது. அந்த வகையில் இன்றைக்கு ஈழத்து கலைஞர்களாக இன்றைய இந்த ஒரு அருமையான நிகழ்விலே அவருக்கான ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்க வேண்டியது எங்களினுடைய கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு நிமிட அகவணக்கத்தினை செலுத்திக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை ஒரு உற்சாகமா ஆரம்பிக்கணும். இந்த நிகழ்ச்சி என்பது மட்டுமில்லாம எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் அதை உற்சாகமா ஆரம்பித்து வைக்கிறதுன்றது நிச்சயமாக அதுக்கான ஒரு வரவேற்பு நடனம் தான். சோ ரொம்பவே அழகா பரதநாட்டியத்தினை தருவதற்காக எங்களுடைய மாணவி தயாராகி இருக்கின்றார். அந்த வகையிலே வரவேற்பு நடனத்தினை வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது யசோதரன் பகதூர் இடுவில் ஹிந்து காலேஜ் மாணவி.
நடைபெற காத்திருக்கிறது. அந்த வகையில் உண்மைக்குமே பரத கலையிலே ஒரு விடயம் சொல்வார்கள், கைகள் போகின்ற திசை நோக்கி கண்கள் போக வேண்டும், கண்கள் போகும்போது மனமும் அங்கு செல்ல வேண்டும் என்றால் மட்டுமே அதனுடைய உணர்வலைகளை சரியான முறையிலே கொண்டு செல்ல முடியும். அந்த வகையிலே அந்த ஒரு பரத நாட்டியத்தின் மூலமாக அழகான ஒரு வரவேற்பு வழங்கிய என்னுடைய மாணவிக்கு இன்றைய தினம் கௌரவிப்பு வழங்க நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் அவருக்கான கௌரவத்தினை வழங்கி வைக்கும்படியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களை அன்புடன் நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கான ஒரு மாலையும் அணிவிக்கப்பட்டு மற்றும் அவருக்கான ஒரு சிறிய நினைவு சின்னமுமே வழங்கப்பட இருக்கின்றது. எனக்கு பேக்ரவுண்ட் கலர் சேசன் ஒரு கபா வந்துக்கிட்ட ஏன் போட்டோ அடித்து தள்ளுற உனக்கு லைட்டு படி கிட்ட போயிடு. சொல்ல முடியும் திரு சுப்பிரமணியம் சசிகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். வைத்து நாங்கள் முன்னேற முடியும் என்றதுக்கு சிறந்த ஒரு அடையாளமாக திகழ்ந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி தெலுங்கு யூனியன் கல்லூரி ஆசிரியரான சுந்தரலிங்கம் சுஜீவன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பிரபல வர்த்தகரும் சமூக ஆர்வலரும் பொறியியலாளருமாக இருக்கக்கூடியவரும் முக்கியமாக எங்களுடைய இந்த ஈழ சினிமாவை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய ஆரம்ப கால படைப்புகளில் ஒன்றான ஆணிவேர் திரைப்படத்துல தன்னுடைய முக்கிய பங்கினை ஆற்றி இருந்த ஒருவருமான தவராஜா திலகராஜ் அவர்கள் இன்றைய தினம் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமின்றி சமாதான நீதவானும் வழக்கறிஞரும் முருகஜீவ அறக்கட்டளை நிர்வாகியுமான முருகையா புவீஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். டான் டிவி மேனேஜர் செல்வச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமின்றி எங்களுடைய ஈழத்து நடிகர் உண்மைக்குமே தவிர்க்க முடியாத ஒரு நபர் ராஜ மகேந்திர சிங்கம் அவர்கள் இன்றைய தினம் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இன்றைய தினம் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கௌரவ விருந்தினர்கள் அனைவரையுமே நாங்கள் மிகவும் மகளுடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். மட்டுமல்லாமல் இந்த மேடையை சிறப்பிக்கிறதுக்காக மேலும் வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய கலைஞர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் அன்பு ரசிகர்கள் என்று சொல்லி அனைவரையுமே எங்களுடைய அன்பு வரவேற்புகளை கூறி நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த ஒரு வரவேற்புடன் தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். அந்த வகையில் தலைமையுரையை தற்பொழுது நடைபெற காத்திருக்கின்றது. தலைமையுரையை வழங்கி வைக்கும்படியாக நாங்கள் அழைப்பது ஆசிரியரும் ஜுக்தா புரொடக்ஷன் நான் வெளியிடப்படுகின்ற இந்த பாடல் வெளியீடுகளில் தலைவராக இந்நிகழ்வினுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் தலைமையுரையாற்ற வேண்டிய ஒரு தேர்வு எனக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த நிகழ்வை தொடங்க முடியாமல் போனமைக்கு அனைவரிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலே இங்கே எங்களோடு அன்பு கொண்டு இங்கே பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற திரு ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அண்ணா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் மற்றும் கௌரவ விருந்தினராக வந்திருக்கும் செல்வி பிரியங்கா, திரு சுப்பிரமணியம் சசிகுமார் அவர்களையும் மற்றும் இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்ற கலைஞர்கள் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு என்னுடைய தலைமை உரைக்கு செல்லலாம் இருக்கின்றேன். இன்னைக்கு நம்ம மேடையிலே இந்த வெளியீடு செய்ய இருக்கின்ற தமிழ்மார் இயக்குனர் ஜவசன் சிவா, தானு கிரிஸ், வில்லிடன், மியூசிக் ரைட்டர் பிரசாந்த் எல்லோரும் அந்த சிற்பிகள் மாதிரித்தான். இவங்க மனசுக்குள் ஓடின அந்த அழகான கலை குதிரையைத்தான் இன்றைக்கு பாடல்களாக செதுக்கி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த கலைஞரோட மனசுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வருகின்ற வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு அந்த ஒளியாக இருந்தவர் தான் இந்த ஜுக்தா புரொடக்ஷன் அவர்கள். இந்த ஜுக்தா புரொடக்ஷன் அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டது மட்டுமில்லாமல் பல்வேறுபட்ட கலைஞர்களை இந்த உலகிற்கு எடுத்து செல்லுகின்றார்கள் என்றால் அது எவ்வித ஐயவும் இல்லை.
இன்னைக்கு நாம் ரிலீஸ் பண்ண போற படைப்புகள் ஒவ்வொன்றுமே ஒரு வித்தியாசமான இது இருக்கின்றது. அந்த வகையிலே அதாவது இருவெளிய பாடல்கள் மூலமாக நம்மை உற்று பார்க்க வைத்த ரவி ஜதுசன் சிவா ஒரு ஊர் சார்ந்த படைப்பாளி. அது மட்டுமன்றில்லை, ஊரிலே பல்வேறுபட்ட எங்களுடைய ஆலயம் சார்ந்த பாடல்களை எல்லாம் வெளியிட்டு ஊரிலே இருக்கின்ற ஒரு நன்மதிப்பு பெற்ற இயக்குனர் என்று முடிவுகின்ற தன்மை மிகவும் சிறப்புக்குரிய. அடுத்த பாடல்களை பார்த்தால் அந்த லூஸ் லூஸ் என்று சொல்றவரும் அது உண்மையிலே அந்த மனசை கொஞ்சம் லேசாக்கும் பாடலாகத்தான் இருக்கும் என்று ஒரு ஜாலியான பாடலாக ஆடுவிக்கின்ற பாடலாக அமைந்திருக்கின்றது. அந்த பாடலோடு வருகிறார் தானே கிருஷ்ண அவர்களை சொல்லலாம். அது மட்டுமல்ல, இன்னொரு பெயரிலே அதாவது அந்த புதுக்குதிரை என்று சொல்லுவார்கள். அதாவது பாடல் தலைப்பு அறிமுகம் செய்ய பிரசாந்த் கிருஷ்ணபிள்ளை இசையில் இஸ்திரி சேனா வானசி குரல்ல கிங்கயன் கீர்த்தி இயக்குனர் வீட்டிலே ரெடியாகின்றார். அடுத்ததாக இப்படியாக வந்து அங்கீகாரம் பெற்றது மேன்மேலும் சிறப்பு பெற்று இந்த உலக நாடுகளுக்கும் கொண்டு செல்ல வரிசைக்கின்ற வகையிலே இந்த யுக்தா புரொடக்ஷன் மேலும் மேலும் வளர்ந்து செல்லும். இந்த இப்படியான இளைஞர்களை வெளிக்கொணர்வார்கள் என்று எவ்வித ஐயமில்லை. அதற்கு அந்த வகையிலே எங்களுடைய ரவியனா அவர்களும் அவர்களுக்கு உதவி கொண்டு மேலும் வளர்க்க அவர்களுக்கு ஒத்தாசை புரிய வேண்டும் என்று கேட்டு இந்த வெளியீட்டு விழாவுக்கு வரையிருந்த அனைவருக்கும் நன்றி கோரி இந்த தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பான ஒரு கதையினூடாக இன்றைய இந்த நிகழ்ச்சியை பேசி தன்னுடைய தலைமை உரையினை நிறைவு செய்த ஆர்.கே. செல்வம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்தும் தன்னுடைய பிரதம விருந்தினர் உரையினை ஆற்றும்படியாக நாங்கள் தற்பொழுது அழைத்து நிற்பது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய தினத்திலே யுக்தா புரொடக்ஷன் நிறுவனத்துடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு நடந்திருக்கின்ற அத்தனை கலைஞர்கள், இசை ஆர்வலர்கள், அதே போன்று கலை இலக்கியங்களிலே ஆர்வமாக இருக்கின்ற அத்தனை உள்ளங்கள், இந்த படைப்பிலே ஈடுபட்டிருக்கின்ற கலைஞர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அண்மை காலங்களிலே இப்படியான நிகழ்வுகளுக்கு நான் சென்று வருகின்றேன். அதற்கு காரணம், நேற்றைய தினத்துக்கு முந்த நாள் கூட வடமராட்சியிலே நடைபெற்ற ஒரு இலக்கிய விழாவுக்கு சென்று அந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கியிருந்தேன். இன்றைய தினம் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு அழைத்திருக்கின்றீர்கள். இதே போன்றுதான் மேலும் இப்படியான நிகழ்வுகளுக்கு நான் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஏனென்று சொன்னால், இப்படியான கலைஞர்கள் ஈழத்திலிருந்து வர வேண்டும். அவருடைய படைப்புகள் இன்றைக்கு இந்த உலகம் வந்து நவீன தொழில்நுட்பங்களை சந்தித்து அவருடைய வித்தையிலே பல விடயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த யுக்தா நிறுவனத்தினர் ஒரு முயற்சியாக நல்ல பாடல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இருவிழியாலே என்ற அந்த பாடல் டைட்டில், இந்த பாட்டை நான் பார்க்கவில்லை. அந்த பாடலை பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுதுதான் அதனுடைய ஆழம் எனக்கு புரியும். அதே போன்றுதான் இந்த லூசு லூசு நினைக்கின்ற மாதிரி பொண்ணு நான் இல்லை என்ற அந்த பாடல் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அருமையாகத்தான் இருக்கிறது. அந்த வசனங்கள், லிரிக்ஸ் நல்லா தான் இருக்கிறது. எங்களுடைய தமிழுக்கும் இந்தியாவிலே வாழுகின்ற தமிழுக்கும் பல வேறுபாடுகள் இருக்கின்றது. சிலர் சொல்லுவார்கள், யாழ்ப்பாணத்து தமிழை பக்தி மொழி என்று சொல்லியும் தமிழகத்து தமிழை கலைமொழி என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் எப்பொழுது கேட்டாலும் சாப்பிட்டியா, ஓம், படிச்சிட்டியா, ஓம் என்று ஓம் என்று உச்சரிப்போம். ஓம் என்றது இறைவனை குறிக்கின்ற வரி. அதனாலேதான் யாழ்ப்பாணம் போன்ற பூமி வந்து ஒரு புண்ணிய பூமியாக காணப்படுகிறது. அப்பொழுதும் கடவுளை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம், ஓம் ஓம் என்று சொல்லிக்கொண்டு. ஆனா இந்தியாவிலே நாம் இருக்கின்ற பொழுது ஆம் ஆமா என்று சொல்லுவோம். அது கலைக்கென்று ஒரு மொழி இருந்தாலும் யாழ்ப்பாணத்து தமிழுக்கு என்று சொல்லி ஒரு அங்கீகாரம் இருக்கின்றது.
யாழ்ப்பாண மக்களுக்கு என்று ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. எங்களுடைய கலை கலாச்சார விழுமியங்களுக்கு உலகத்திலே ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. உலகத்திலே நாங்கள் இந்த பண்பாடுகளின் கலாச்சாரங்களையும் உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் இந்த தமிழர்கள். எனவே எங்களுடைய பாட்டுகள் ஊடாக, எங்களுடைய கலைப்படைப்புகள் ஊடாக நாங்கள் அதை தொடர்ச்சியாக வம்சம் வம்சமாக ஜெனரேஷனாக நாங்கள் எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு கடப்பதிலே தான் எங்களுடைய மொழி நிலைத்து நிற்கும். அதுதான் எங்களுடைய காலத்துடைய தேவை. அதைத்தான் சார்ல்ஸ் டார்வின் சொல்லியிருக்கின்றார். ஒரு இனமானது தன்னை தக்க வைப்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும். அப்படியான இனமாக நாங்கள் தான் ஏராளமான இழப்புகளை சந்தித்திருக்கிறோம். நிறைய பேர் செத்து போயிருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் மொழிவாய்க்கால் வரைக்கும் போய் எத்தனையோ பேரை கொல்ல கொடுத்திருக்கிறோம், சாக கொடுத்திருக்கிறோம். இன்னும் நாங்கள் காணாமல் போராக்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படியான அல்லல்பட்ட இனம் இன்றும் அழியவில்லை. இன்றும் எங்களுடைய மொழி சாகவில்லை. இன்றும் தமிழினம் உலகம் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் நாங்கள் அந்த மொழியை கைவிடையலை என்பதற்காகத்தான். எனவே அன்புக்குரிய இளைஞர் யுவதிகளே, நீங்கள் உலகத்தில் எங்கே என்றாலும் செல்லுங்கள். அது ஆகாயமா இருந்தாலும் சரி, நிலாவா இருந்தாலும் சரி, வியாழன் கிரகமா இருந்தாலும் சரி. ஆனால் எங்கே சென்றாலும் எங்களுக்குரிய மொழி, கலை, கலாச்சாரம், விழுமியம், பண்பாடு, அந்த மொழிக்கு இருக்கிற வரலாறு அனைத்தையும் கைவிற்றார்கள் என்பதை உங்களை இந்த கேட்டு, இந்த இசை படைப்புகள் நல்ல சாதனை படைக்க வேண்டும், அந்த பயணம் தொடர வேண்டும் என்று இந்த யுக்தா நிறுவனத்தை கேட்டுக்கொண்டு, அந்த யுக்தா நிறுவனத்திலே பணியாற்றின அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக வாசிப்பு என்றது அண்மை காலங்களில் மிகவும் குறைந்து வருகின்றது என்கின்ற அந்த ஒரு விடயத்தினை மிகவும் அழகாக வலியுறுத்தி இருந்தால், அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் பூரணம் அடைவதென்றது வெறும் கல்வி மட்டுமல்லாமல் அவனை சார்ந்திருக்கக்கூடிய திறமைகள், அவரிடம் என்னென்ன கலை செயற்பாடுகள் இருக்கின்றதோ, இணைப்பாடுவதான செயற்பாடுகள் இருக்கின்றதோ எல்லாமாக இணைந்ததுதான் அவனுடைய ஒரு முழுமையான வாழ்க்கை என்றதனையுமே அவர் இங்கே தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக நான் பல மேடைகளிலே தெரிவித்தது உண்டு, கல்வி என்றது எந்த ஒரு தருணத்திலையுமே விட்டுவிடக் கூடாது. உங்களுடைய திறமைகள் எந்த ஒரு நேரத்திலையுமே கை கொடுக்கும். ஆனால் அந்த திறமையை எவ்வாறு நான் இந்த உலகத்திலே வளர்த்துக் கொள்ளலாம் என்றதை நிச்சயமாக நீங்கள் கல்வியோடு சேர்ந்து கொண்டு செல்கின்ற பொழுது அதனுடைய அடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும் என்ற அந்த ஒரு அருமையான கருத்தினை பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் அவர்கள் இங்கே விட்டு சென்றிருக்கிறார். நிச்சயமாக அவருக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து இன்றைய இந்த ஒரு பிரம்மாண்ட நிகழ்வான யுக்தா புரொடக்ஷனுடைய தயாரிப்பிலே வெளியாக இருக்கக்கூடிய பாடல் இசை வெளியீட்டு விழா, பாடல் என்று சொல்லிவிட முடியாது, ஏனென்றால் 2 பாடல்கள் இங்கே வெளியிடப்பட இருக்கின்றது. அந்த வகையில் பாடல்கள் இசை வெளியீட்டு விழா, அதிலே ஒன்று இருவிழியே அப்படி என்று சொல்லி அழகான ஒரு காதல் பாடல், அதே சமயம் லூஸ் லூஸ் அப்படி என்று சொல்லி நிச்சயமாக நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல ப்ரோ அப்படி என்று சொல்லி அந்த 2 வரிகளே நிறைய விடயங்களை சொல்லுகின்ற மாதிரி இருக்கின்றது. இன்றைய இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாடலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ எந்த மாதிரியே உங்களுக்குள்ளேயுமே ஒரு ஆர்வம் இருக்கலாம், இது எந்த மாதிரியான பாட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஏனென்றா வளமையாக இந்த இருவிழியே என்கின்ற இந்த ஒரு டைட்டில பாக்குறப்போ ஏதோ ஒரு காதல் பாடல்ன்றது அந்த வரியிலேயே தெரியுது. ஆனா இந்த ஒரு டைட்டில வச்சுக்கொண்டு அது என்ன மாதிரியான பாடல்ன்றதை யாராலையுமே ஊகிக்க முடியாது. ஸோ இப்போ இந்த தருணம் என்றது இந்த ஒரு லூஸ் லூஸ் பாடலை நீங்க எல்லாருமே பார்க்க போற தருணம். ஸோ பாடலும் ரெடி, அதை வழங்குறதுக்கு நாங்களும் ரெடி. ஸோ நீங்களுமே பாக்குறதுக்கு எல்லாருமே ரெடியா இருப்பீங்க. எல்லாருமே ரெடியா? அப்கோர்ஸ் கலைஞனுக்கான பெரிய விருதுன்றதே அந்த ஒரு ஹைலைட்டர் தான். அந்த வகையிலே ஸோ லூஸ் லூஸ் பாடல் over to the AV please. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா நம்ம கலாச்சாரமே நடந்து போகும். ஆமா ஆமா, பஸ் வந்துச்சு, வாங்க நம்ம போவோம். Lose
உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு அழைக்கலாம். முதல்ல இந்த குழுவினர்ல மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த 2 நபர்கள். ஒன்று அந்த பாடலை பாடி நடித்தவர், மற்றது அந்த மியூசிக்கை வந்து கம்போஸ் பண்ணி இயக்கி இருக்கிறவர். ஸோ 2 பேரையும் கொஞ்சம் முன்னுக்கு வரும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தனு மற்றும் கிருஷ் அவர்களை சற்று முன்னுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கான ஒரு சிறிய கௌரவிப்பு தற்பொழுது இந்த மேடையிலே அரங்கேற காத்திருக்கின்றது. இந்த கௌரவத்தினை வழங்குவதற்காக நாங்கள் அழைப்பது சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10th வேர்ல்ட் பாடகி செல்வி பிரியங்கா அவர்களை நாங்கள் அன்புடன் மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். அவருடன் இணைந்து இந்த கௌரவத்தினை வழங்கி வைக்கும்படியாக நாங்கள் தற்பொழுது அழைத்து நிற்பது பிரபல வர்த்தகரும் சமூக ஆர்வலரும் பொறியியலாளருமான தவராஜா திலகராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ப்ளூ கலர் லைட்டிங் ஆச்சு கூறிக்கொள்கின்றோம். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் கிட்ட வரட்டும். செட் பண்ணி வந்து நேரம் எனக்கு இருந்து உட்காந்து பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. சொல்ல போன அனுபவம்ன்றதை தாண்டி பெரிய ஆசை. இந்த மாதிரி நாங்களே எல்லாமே செய்யணும் என்ற ஒரு ஆசை. அதுக்கு ஃபஸ்ட்டு துர்கா ப்ரொடக்ஷன் கயனாக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் அவுட்புட் எடுக்கணும்னா அது நிறைய செலவாகும். அது வந்து நாங்கள் ஸ்டார்ட்லேருந்து கொண்டு வரது எங்கள்கிட்ட இல்லை. அப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் இந்த சோகம் காட்டினோடனே அவர் ஓகே சொல்லிட்டேன். அது வேறு எங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். பட் இந்த ஷோக்கில் ஒர்க் பண்ண எல்லாரும் வந்து முதல் நாள் 6 மணிக்கு ஷூட் தொடங்கினது. அடுத்த நாள் 6 மணி மட்டும் தூங்காமல் இருந்தாங்க. அதில் நானே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். கேமராமேன் மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண எல்லாருமே தூங்கலை. தூங்காமல் ஒர்க் பண்ணது நீங்கள் தான் சொல்லணும். சோகோட அவுட்புட் என்ன மாதிரி அது நாங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கட்டாயத்தில் பதிவு போனீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கு. நிச்சயமா மக்களினுடைய கருத்துக்கள் என்றது கலைஞர்களுக்கு மிக மிக முக்கியம். கருத்துக்களையும் தாண்டி அவர்களினுடைய ஒரு மிகப்பெரிய விருது, அவர்களுக்கான கௌரவம் என்றது மக்களாகிய உங்களினுடைய கைதட்டல்கள் தான். அதனை தாண்டி எந்த ஒரு கௌரவமே அவர்களுக்கு பெரிதாக இருக்காது. ஸோ இதனுடைய கதாநாயகி என்றுதான் சொல்ல வேண்டும். ஸோ தரு அவர்களிடம் கேட்கலாம், அவர்களுடைய பயணம் எவ்வாறு இருந்தது அப்படின்னு சொல்ல. பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்துடன் வந்திருக்கிறாங்க. ஸோ கட்டாயம் அவள் அனுபவத்தை நாங்கள் கேட்டே ஆகணும். எல்லாருக்கும் வணக்கம். முதலாவது இந்த சாங் பண்ண எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் வந்து கைரனாக்கு தான் தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். அதுக்காக அவருக்கு தேங்க் பண்ணுறேன். மிச்சம் எல்லாமே இவருக்கு இது எல்லாத்துக்கும் நான் எதுவுமே பண்ணிடாது. இந்த ரமணி அண்ணா பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ண லுவின்சி எல்லாருக்கும் தேங்க்யூ. ஆள் ரொம்பவே வெட்கப்படுற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களோட சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு மில்க் ஷேக்கு, ஒருவேளை இதெல்லாம் முடிச்சா பிறகு உங்க எல்லாருக்குமே மில்க் ஷேக் ட்ரீட் இருந்தாலும் இருக்கும். அதுக்கான கண்டென்ட் எல்லாமே உண்மைக்குமே அருமையாக இருக்கும். அவர்கள் அதுக்கான அந்த ஒரு நகைச்சுவையான நடிப்பையுமே மிக அழகாக அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர். அந்த வகையிலே உண்மைக்குமே சிறப்பாக அமைந்தது. ஆனா எனக்கு இதுல வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு அந்த நபரை பார்த்தே ஆகணும். மேபி உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கலாம். இந்த பாட்டோட லிரிக்ஸ் ரைட்டர் யார், இந்த பாட்டை எழுதினதுன்றது எனக்கு கேட்டுக்கொள்ளணும். ஒரு சின்ன ஆவல் தான், வேற ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ஸோ யார் எழுதினது? 2 பேருமே சேர்ந்தே எழுதியிருக்காங்க. ஸோ இது ஒரு குடும்ப பாடல் என்று சொல்ல முடியும். இது வந்து நிறைய காலமாக விஜய் தேவர்கொண்டா மற்றும் ராஷ்மிகா அவர்களினுடைய ஒரு ரகசிய பயணமாக கூட இது இருக்கலாம். ஸோ உண்மைக்குமே ஒரு மிக அழகான ஒரு பாடலை அழகாக இவர்
பாடலுமே இணைந்து தந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களினுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறணும் என்றதை நாங்கள் இந்த மேடையில நாங்கள் தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துறோம். இந்த பாடலுமே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க வேண்டும். உங்களினுடைய ட்ரீமர்ஸ் டான்ஸ் கிளப் குடும்பமாக இணைந்து நீங்கள் இன்னும் பல பல முன்னேற்றங்களை காண வேண்டும் என்றதை நாங்கள் இந்த இடத்துல வாழ்த்திக் கொள்கிறோம். மிக மிக நன்றிகள். எஸ் அப்கோர்ஸ் யுக்தா ப்ரொடக்ஷன் கயன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏனென்றால் எந்த ஒரு கலைஞனுக்குமே மிகப்பெரிய அங்கீகாரம் என்றது அவனுடைய திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு சரியான களம் கிடைக்க வேண்டும். அந்த களம் இன்னைக்கு சமூக ஊடகங்களினூடாக நிறையவே கிடைக்க பெற்றாலும் ஒரு சினிமா கலைஞன் என்று வருகின்ற பொழுது அதுக்கு வெறுமனே அந்த ஒரு சமூக ஊடகத்திலே நடிப்பதுன்றது அது ஒரு வேறு இல்லையா. அந்த சினிமா கலைஞனான அந்த ஒரு பயணம் என்றது வேறு. ஆகவே அதற்காக ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுன்றதுதான் பல பேரினுடைய ஒரு பெரிய ஒரு கனவு. அந்த வகையில் அவர்களுக்கு அது அழகாக அமைந்தது மிக மிக சந்தோஷம். ஸோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும். ஸோ மேலும் மேலும் நீங்க வளரணும் என்றதை நாங்கள் இந்த இடத்துல வாழ்த்திக் கொள்றோம். நன்றிகள். ப்ரொடக்ஷனுடைய 11வது சாங்குக்கான டைட்டில் லுக் தற்பொழுது ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ ஒரு கவுண்ட் டவுனுடன் போகலாம். 10, 9, 2 and 1. Over to the AV. அஞ்சமா இது என்னுடைய இயக்கத்தில் உருவாகிற 5வது பாட்டு. யுக்தா ப்ரொடக்ஷனோட 11வது பாட்டு. இந்த பாட்டுக்கு இசையம் வச்சிருக்க பிரசாந்த் கிருஷ்ணப்பள்ளி அண்ணா. அடுத்து இந்த பாட்டை எழுதியிருக்கேன் நான். அடுத்து இந்த பாட்டில் நடிக்க போகிறது யுக்தா ப்ரொடக்ஷனுடைய கயன் கந்தசாமி அண்ணா. அடுத்து கீர்த்தி. அதோட இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபர் நெவில். அதோட இந்தியாவின் பிரபல்யமான பாடகர்கள் மானசி அண்ட் சிறியரசனா இந்த பாட்டை பாடுறாங்க. எங்களுடைய பாட்டை அவங்க பாடுறதுக்கு சம்மதிச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி இந்த இடத்துல. அதோட யுக்தா ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு நான் பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏனெண்டா நான் இந்த சினிமாவில் 2020 பயணிச்சிட்ருக்கேன். 2020 கொரோனா காலத்துக்கு பிறகு என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் சிலது நான் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு அந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி சின்ன எடுத்தது. அதுக்கு பிறகு நான் ஒரு ஆல்பம் சாங் ஒன்று எடுத்தேன், கிரேசி பொண்ணு அப்படின்ட்டு. அந்த பாட்டு கூட நான் சொந்தமாக உழைச்சி அதில் எடுத்தது தான். அதுக்கு பிறகு அடுத்து அஞ்சலி நீடின்ற சாங் இங்கே இருக்கிற லக்கு அவரும் நானும் சேர்ந்து அந்த பாட்டு எடுத்தோம். அதுக்கு பிறகு திருப்பி இன்னொரு பைலட் ஃபிலிம் அது கூட என்னுடைய சொந்த உழைப்பில் நான் எடுத்தேன். ஆனால் இது எதுவுமே எனக்கு பெருசாக காசு சம்பாதிச்சு தரையில. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது, என்னைக்காவது ஒரு நாள் என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் வருவார் அப்படின்னு சொல்லி. முதல் என்னை நம்பி ஒரு ப்ரொடியூசர் நான் எவ்வளவு தொகை உனக்கு தாரேன், நீ இந்த பாட்டை எடு அப்படின்னு சொல்லி எனக்கு முதல் காசு இருந்தால் கைரண்ணா தான். ஓயாத காதல் அப்படின்றது அந்த பாடல். கீர்த்தி மற்றும் ஊரளவு வகையை நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டை எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அடுத்து அவ்வளோதான், நன்றி. முதலாக வாழ்க்கையில் மேடையில் காய்க்கிறேன், ஸ்கூலில் கூட காய்ச்சது இல்லை. கொஞ்சம் பழக்கம் இருக்கு. அடுத்து எனக்கு இந்த இலங்கை சினிமாவில் ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டு மனசில் ஓடிட்டு இருக்காத, இங்கே கதைக்கோணம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதுக்கு முன்னால் இந்த ரஞ்சமா பாடலுடைய எடிட்டர் நிவேன் அதையும் அறிவிச்சிருக்கேன். அடுத்து நிவேன் அவரோட எடிட்டர் மட்டும் இல்லை, எனக்கு இங்கே சினிமாக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களில் மிகவும் க்ளோஸான ஒரு நண்பர். அவர்கிட்ட எது வேண்டாலும் என்னால் காய்ச்சி கொள்ள முடியும். நான் என்ன ஒரு ஐடியா வந்தாலும் அவர்கிட்ட முதல்ல சொல்லுவேன்.
இப்படி ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சதுக்கு சினிமாவில் அதுக்கு நன்றி. அடுத்து எனக்கு இந்த இலங்கை சினிமாவில் இருக்க ஒரே ஒரு விஷயம், அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். பொதுவாகவே நீங்கள் தமிழ் சினிமா எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே இருந்து படங்கள் வரும்போது நாங்கள் விஜயா அஜிதா அப்படின்னு சொல்லி சண்டை பிடிப்போம். ஆனால் அதுவே தெலுங்கு சினிமாவில் இருந்தோ கன்னட சினிமாவில் இருந்தோ பாகுபலி காந்தாரா அப்படின்னு வரும்போது அதை ஒன்றா சேர்ந்து கொண்டாடுவோம். இதான் எங்களுடைய மனநிலை, இதான் நிறைய பேரில் இருக்க மனநிலை. அதே மனநிலை தான் இப்போ இலங்கை தமிழ் சினிமாவில் இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனெண்டா குறிப்பாக குவியம் மீடியா, சில்லி சிப்ஸ் இந்த 2 பேருமே வந்து ஈழத்தில் இலங்கை சினிமாவில் வெளியாகிற அத்தனை படைப்புகளோட பதிவையும் போடுவாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருவழியை பதிவு போட்டாங்கன்னா அதில் வேலை செஞ்சவங்களுடைய லைக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ என்னுடைய ஏதாவது படைப்பு போட்டாங்கன்னா அதில் வேலை செஞ்சவங்களுடைய லைக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இன்னொருத்தோட படைப்புக்கு லைக்ஸ் போடுற அளவுக்கு கூட உங்களோட மனசு ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன மனநிலையாக எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இங்கே எல்லாருமே ஒன்று சேர்ந்து பயணிக்கணும். இங்கே பிரிஞ்சு இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க, எல்லாருமே சமம் தான், எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். இங்கே எங்களுடைய இந்த எப்படியான ஒரு இடத்துல நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எங்களை நாங்கள் அடையாளப்படுத்தணும், அதுக்கு முதல்ல நாங்கள் ஒற்றுமையாக செயற்படுறோம். அதுதான் என்னுடைய மனசில் பட்ட ஒரு விஷயம். தயவு செஞ்சு எல்லாரும் ஒற்றுமையாக செயற்படுவோம். எல்லாருடைய படைப்புகளுக்கும் எல்லாரும் ஆதரவு கொடுப்போம். இங்கே ஆதரவு கொடுக்குறதால எதுவுமே குறைஞ்சி போகிறது இல்லை. நிறைய பேர் ஓடி ஜெயிச்சா தான் அது வெற்றி. ஒரு 5 பேர் ஓடி ஜெயிச்சு முதலாக வராது வெற்றியே இல்லை. 100 பேர் ஓடி முதலாக வராது தான் வெற்றி. அதை மனசில் வச்சு பயணிப்போம். நன்றி. நிச்சயமாக அவரினுடைய அந்த ஒரு விடயம் எதிர்காலங்களில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். எல்லா கலைஞர்களுமாக இணைந்து நம்மவர்களினுடைய படைப்புகளை வெளிக்கொணர வேண்டும். அந்த வகையில இந்த ரஞ்சம்மா பாடலிலே இனி வருகின்ற காலங்களிலே பயணிக்க இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களையும் நாங்கள் தற்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம். வந்த எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இவ்வளவு ஹிந்தி துவங்கினாலும் அதை சலிக்காமல் எல்லாரும் இருந்து எங்களுக்கு ஆதரவு தருவதற்கு முதற்கண் வணக்கம், நன்றி. நான் இந்த பாட்டை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால், வினிதன் வந்து யுக்தா ப்ரொடக்ஷனில் முதல் துவங்கும் போது யுக்தா ப்ரொடக்ஷனுக்கு முதல் பாட்டு ரிலீஸ் பண்ணது வினிதனுடைய பாட்டு தான். அந்த பாட்டு நல்ல வரவேற்பை பெற்று நாங்கள் சிங்களத்திலுமே டப் செய்து ரிலீஸ் பண்ணினாங்க. அதுக்கு அந்த படத்தை தந்ததுக்கு வினிதனுக்கு முதல் நன்றிகள். அவரோட பிறகு தொடர்ந்து வேறு பாட்டு எடுக்கணும்ட்டு நிறைய முயற்சிகள் இருந்தது, படம் கூட எடுக்கணும்ட்டு. ஆனால் அது எல்லாம் ஒரு காரணங்களால் எல்லாம் துவங்க முடியவில்லை. அப்புறம் தான் பிறகு படம் துவங்கும்போது வினிதன்ட்டு நான் கேட்டேன், ஓகே ஒரு பாட்டு ஒன்று செய்வோம் அப்படின்ட்டா என்ன எதை கேட்டாலும் முதல் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அது ஒரு அவற்ற ஒரு பெரிய ஒரு நல்ல பண்பு. இப்போ கூட இப்போ இதுலன்ட்டு படம் ஒன்று செய்வோம்னா உடனே நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவார். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அந்த சினிமாக்காண்டி தனது உழைப்பை கொடுக்குற ஒரு நல்ல ஒரு படைப்பாளி. அதுக்காக முதல் எங்கள் ஸ்ரீலங்காவில் அப்புறம் எங்களுக்காக சினிமா உலகத்துக்காக பணியாற்றி இன்னும் நிறைய வெற்றிகளை அவர் கொடுக்கணுமென்று இந்த நேரத்தில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த பாட்டை எடுக்கிறதுக்கு உடனே நான் கேட்ட உடனே ஓமன்ட்டு சொல்லி ஒரு நினைக்கிற ஒரு 7-8 டேஸ்லேயே சோங்கை தானே எழுதி பாட வச்சு இந்த சோங்கை கொண்டு வந்ததற்கு நன்றியை தெரிவித்து கொண்டு, மற்றது கீர்த்தியை பற்றி சொல்லணும்னா, எனக்கு வந்து ஒரு பக்தி பாட்டு படித்தவா என்ன அந்த பாட்டுக்கு நான் ஒரு பெரிய ரசிகன். அப்போ அந்த பாட்டின் மூலம் உங்களுக்கு வேலுண்டு வினையுண்டு ஒரு பக்தி பாட்டு படிச்சிருப்பா. நல்ல ஒரு சிங்கர். ஸோ அந்த ஆக்டிங்கை பார்த்துருக்கிறாங்க. ஓயாத கால முதல் என்னோட யுக்தா ப்ரொடக்ஷனில் பாட்டும் அவள் தான் ஆக்ட் பண்ணியிருந்தவா, ஊரோட பாக்கியம் தான் அவங்க. ஸோ அது நல்லா இருந்தது. ஸோ பார்ப்போம், இது வெரி சூன் ரிலீஸ் பண்ணுவோம். பார்த்து நீங்கள் தான் பாட்டு ஆதரவு தரணும். மற்றது இந்த பாட்டு இந்த இசையமைப்பாளர் அவரை பற்றி உண்மையாக சொல்லணும். ஸ்ரீலங்காவில் ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர் இன்னும் ரெக்கக்னைஸ் கிடைக்காம, அவருடைய டேலண்ட்டுக்கு இன்னும் அவருடைய இடம் இன்னும் கிடைக்காம இருக்குன்னு தான் நான் சொல்லணும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர்.
அவருடைய மியூசிக்கை பார்த்து நான் விளங்குவதற்கு இருந்து நிறைய படங்கள் நல்ல மியூசிக்கை கொடுத்துருக்கா. நான் அவருக்கான எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து சூப்பராக இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியும். நான் அதுக்கப்புறம் அவருக்கான வாய்ப்புகளோ அவருக்கான இடமோ இன்னும் சரியாக கிடைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய டேலண்ட்டுக்கு இப்போ இதே இவர் இந்தியாவில் இருந்திருந்தால் எப்பயோ எல்லாரும் தூக்கி கொண்டாடி இருக்கணும். ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நீங்கள் அது சினிமா என்ன பொருள்னு எனக்கு தெரியலை. பட் ஆனால் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அவர்கிட்ட வாய் மூலமாக ஒரு சில வார்த்தைகளுக்கு கொண்டு விருப்பப்படுறேன். அவர் பகல். வணக்கம். இந்த நேரத்திலேயே வருகை வந்த எல்லாருக்கும் நன்றி. எங்களோட சினிமாவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளர் இல்லாமையே இப்போ நிறைய கலைஞர்கள் இல்லாமல் போயிருக்காங்க. அப்படி இருக்கையில் எங்களுக்கு கஜலனா கிடைச்சது பெரிய ஒரு வரமென்று சொல்லணும். எங்களால் நிறைய இளைஞர்களுக்கு நிறைய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க அவற்றை சேவை தொடரணும். நிறைய பேர் திறமைகள் வெளியில் வரணும். அது மட்டும் இல்லாமல் கலைஞர்கள் மட்டும் இல்லை, கலையை வெளியில் கொண்டு வரைக்கல அதை ரசிக்கிறதுக்கும் ரசிகர்கள் தேவை, பார்வையாளர்கள் தேவை. அதுவும் இப்போ இல்லாமல் போய் கொண்டிருக்கு. இந்திய சினிமா கொடுக்குற ஆதரவு எங்களோட எழுபது சினிமா கொடுக்குறதில்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா இந்தியா இலங்கை ஒரு ஏற்றத்தாழ்வு. இந்தியாவிலேருந்து வந்தால் தரமாக இருக்கும், இலங்கையிலேருந்து வந்தால் தரம் குறைஞ்சா இருக்கும்ன்ற ஒரு மனநிலை எல்லாருக்கும் இருக்குது. அதை விட இந்திய தமிழில் கழிச்சத்தை சினிமான்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. அதை ஒரு மாற்றம். எங்களோட தமிழை நாங்கள் உச்சரிக்க பயப்படாமன்னு சொன்னால் எங்களோட அம்மா அப்பாண்ட பேரை வழியில் சொல்ல பயப்படுறதுக்கு அர்த்தம். பயப்படவே கூடாது. ஏன்னா எங்களுக்கு தமிழ் அதோட தான் அடையாளம். தமிழ் யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் தூய தமிழ் இருக்குது. அதை நாங்கள் தொடர்ந்து கொண்டு செல்லணும். இந்திய தமிழ் அதிக ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களோட ஈழத்து தமிழை நாங்கள் திரைப்படமோ இலக்கியத்திலேயோ தொடர்ந்து கொண்டு செல்லணும். அது முக்கியம். இந்த துறைக்கு வந்ததில் அது ஒரு முக்கியமான பணியாக எனக்கு இருக்குது. இப்போ எந்த படைப்பு செய்தாலும் எங்களோட யாழ்ப்பாண தமிழ் அது கட்டாயம் இருக்கும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அது மாதிரி தொடர்ந்து ஆதரவாளர்களும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த பாட்டில் எனக்கு வாய்ப்பளித்த கஜேந்திரசாமி அண்ணா, விண்ணீதன் அவளுக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து மகளோட வேலை செய்வோம். தொடர்ந்து உங்களோட ஆதரவும் தேவை என்பது. நன்றி. வணக்கம். நான் ஒரு பாடகியாக எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே டைம் ஆக்டிங்கில் ஆசை இருந்தது, ஆனால் அதை விட பயம்தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா பாட்டு சின்ன வயசுலேருந்தே பாடிட்டுருக்கேன். அப்போ அது அவ்வளோ ஒன்றும் பயமாக இருக்குது. ஆனால் ஆக்டிங்கில் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பயம் இருந்தேன். ஆனால் அந்த பயத்தை எல்லாமே இல்லை கீர்த்தி, உங்களால் முடியும், உங்களில் அந்த ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை கொடுத்து இன்றைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் டிரெக்டர் விண்ணீதன் அவர்கள் தான். ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நான் அவருக்கு இந்த இடத்துல மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக் கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. அதோட இன்னொரு ஹீரோயினாக இந்த அடுத்த பாட்டில் நடிக்க வைச்ச ஜுப்தா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டீமாக ஒர்க் பண்ணுற அனைவருக்குமே தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். நான் எடிட்டர் நிவேன். வினிதன் சொல்லியிருந்தேன் இப்படி ஃப்ரெண்டுன்னு சொல்லி. உண்மையிலே என்ன ஐடியா வந்தாலும் முதல்ல என்னட்டு தான் சொல்லுவேன். ஏதாவது ஒன்று செய்யணும், இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டே இருக்கணும், ஒரு இடத்துக்கு வந்துடணும் இப்படி என்ற ஒரு ஆர்வம் அவர்கிட்ட எப்பயுமே இருக்கு. அதை அதுக்கு ஊக்கமளித்து அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து முன்னுக்கு வர வச்ச கதைன்னு அவருக்கு தேங்க்ஸ். மற்றது பிரசாந்தனா அவர்கிட்ட ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு மியூசிஷியன். நீங்கள் நாங்கள் சேர்ந்து பாட்டு செஞ்சுருக்கிறோம். பார்த்து எல்லோரும் ஆதரவு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டிசைனர் ரஜீவன். இதில் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நன்றி.
மிக குறுகிய ஒரு அறிமுகத்துடன் தன்னுடைய அறிமுகத்தை முடிவெடுத்திருந்தார். உண்மைக்குமே இதுல அடுத்த பாடல் தற்பொழுது வெளியிட தயாராகிவிட்டது. அந்த வகையில ரொம்ப நேரமா எங்களுடைய பாட்டு அடுத்ததாக வெளியிட போகுதுன்றது ஒரு தாய் வந்து பிரசவ அறையிலே தன்னுடைய பிள்ளைக்காக காத்திருக்கின்ற அந்த தருணம் தான் ஒவ்வொரு கலைஞனுக்குமான ஒரு எதிர்பார்ப்பு என்றது. தங்களுடைய படைப்பை பார்த்து அனைவரினுடைய கருத்து எவ்வாறு இருக்கின்றது. கூடுதலாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ஒரு கலைஞன் தன்னுடைய படைப்பை வெளி உலகிற்கு கொண்டு வருகின்ற பொழுது தன்னுடைய படைப்பை பார்ப்பதை விட்டு ஒவ்வொருவருடைய முகங்களை வந்து உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருத்தரும் என்னவாறு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களினுடைய அந்த ஒரு உணர்வு எவ்வாறு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த வகையிலே இந்த ஒரு இருவிழியே எனப்படக்கூடிய இந்த ஒரு அழகான காதல் பாடல் தான் அடுத்ததாக வெளியிட தயாராக இருக்கின்றது. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் யுக்தா புரொடக்ஷனினுடைய 10வது பாடலாக தற்பொழுது வெளியிடப்பட இருக்கின்றது. இதிலே வந்து அனுராஜ் என்கே அவர்கள், இவரை நீங்க நிறைய டான்ஸ் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். நிறையவே தன்னுடைய நடிப்பு திறமைகளையுமே வெளிக்காட்டி இருக்கின்றார். ஆனால் கதாநாயகனாக ஒரு புதிய ஒரு பயணத்தினை ஆரம்பித்திருக்கின்றார். அந்த வகையிலே அனுராஜ் அவர்களும் கயானிகா இளங்கோதரன் அவர்களுமாக இணைந்து இந்த அழகான ஒரு காதல் பாடலை நடித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் திலக்ஷன் சிவா அவர்களினுடைய மியூசிக் வந்து ஜதுஷன் சிவா அவர்களினுடைய ஜதுஷன் சிவாவினுடைய தயாரிப்புல மற்றும் திலக்ஷன் சிவா அவர்களுடைய குரல்லையே இந்த பாட்டு வந்து வந்திருக்கிறது. ஒரு கொஞ்ச நேரத்துல இருவிழி வெளிவரத்துக்கு இந்த இருவிழியுமே வெளியே வந்துடும் மாதிரி இருந்துட்டு ஸோ அந்த மாதிரி உண்மைக்குமே அவர்களுமே பதற்றமாக இருக்கிறார்கள். அந்த வகையில ஸோ நாங்க இருவிழி பாடலை தற்பொழுது எல்லாருக்குமாக நாங்கள் கொடுக்கலாமா? எஸ், கதாநாயகனும் தயாரிப்பாளரும் உத்தரவு கொடுத்து விட்டாச்சு. அந்த வகையிலே சோ எல்லாருமாக இணைந்து இதுக்கான ஒரு கவுண்டவுன்னு சொல்லுவோம். ஓகே, என் மனதோடு
3, 2, and 1. யுக்தா புரொடக்ஷனினுடைய தயாரிப்பில் 10வதாக வெளியாக இருக்கக்கூடிய இருவழியே பாடல் தற்பொழுது உத்தியோகபூர்வமாக அனைத்து விருந்தினர்களினாலும் உங்கள் பார்வைக்கு உத்தியோகபூர்வமாக இருவட்டு வெளியிட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த பாடலுமே அனைவருடைய வரவேற்பையும் பெற்று நல்ல நல்ல கருத்துக்களையும் பெற்று வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற இந்த இடத்துல நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக நீங்களும் இந்த பாடலை பார்த்து உங்களினுடைய ஆதரவுகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிப்பதற்கு மறந்து விடாதீர்கள். இருவழியே பாடலினுடைய இயக்குனரிடம் இருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல இயக்குனரினுடைய எண்ணத்தில் தோன்றியவைதான் இவை. அந்த இறுதியிலே அந்த எழுத்துடத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இமேஜினேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த ஒரு இமேஜினேஷன்ல இருந்து தோன்றிய காட்சிகளை தான் நீங்கள் இங்கே பார்த்தீர்கள். அவரிடமிருந்து நாங்கள் கேட்கலாம் இந்த பாடல் பற்றிய பயணத்தை. அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய 4வது படைப்பு. யுக்தா படைப்பில் 10வது பாடல். என்ன பொதுவாகவே எந்த ஒரு பாட்டுன்னு சொன்னால் அது ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் ஏதாவது அதை வச்சு செய்கிறது என்ற ஒரு வளமை. அந்த வகையில் அடுத்ததாக இருவழியே. இது 2023 ஸ்டார்ட் பண்ணது. இவர் நண்பர் திலக்ஷன் அவர் சாங் ஒன்று செஞ்சுட்டு செய்யணும்னு சொன்னா போல். ஸோ இந்த ஒரு சாங் எனக்கு அனுப்பி, அண்ணா இப்படி ஒரு சாங் இருக்குது என்ன மாதிரி செய்வோமான்னு சொல்லி கேட்டார். ஸோ அதன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த இருவழியே. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச காலம் நாங்களாகவே ஏர்ன் பண்ணி அந்த விஷயங்களை செய்ய வலிக்கிட்டது. பிறகு ஒரு 2 years பேக் தான் அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது யுக்தா மூலமாக. ஸோ இவர் நண்பர் அனு என்ன அணுகினார், இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்து இதன் மூலமாக எங்களோட இதில் செய்வோம்னு சொல்லி. ஸோ அதன் மூலமாக தான் நான் இப்படி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நான் இதற்காக இது பண்ணேன். அப்போ அவருக்கும் பிடிச்சு கொண்டது. தென் அவர் இப்போ யுக்தாட்ட சொன்னார் இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அவரும் ஓகே நீங்கள் செய்யுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த இப்படி ஒரு அவுட்புட் வந்ததுக்கு மெயின் ரீசனே யுக்தாவாக இருக்கும். இந்த இடத்துல நான் அவருக்கு எனக்கு நம்பி எங்களை ஒரு சந்தர்ப்பம், அதாவது நாங்கள் எங்களாலே மேலும் இப்படி ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி யாருண்டு போனாலும் ஈவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட கதை கேட்கல எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சொல்லுங்க பிரதர், அதுதான் அவர்கிட்ட ஒரு வேர்ட்ஸ் எல்லாரோடையும் கதைப்பார் சொல்லிட்டு இந்த விஷயம். ஸோ அப்படியான சில விஷயங்களை ஷேர் பண்ணி செஞ்சது உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். ஸோ நன்றி. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ்கள் ஏதாவது நாங்கள் எங்கள்ட இதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்தால் சொன்னால் அதை எங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. விரும்பும் பட்சத்தில் அது எங்களுக்கு அடுத்தடுத்த வடிவங்களை அதுவாகவே எங்களுக்கு கொடுக்குமன்றதை நான் ரொம்பவே நம்புகிற ஒருத்தன். ஸோ அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது பொழுது அது எனக்கு ஒரு அதிசயமாகவே இருக்குது. அதை தாண்டி இறைக்கு நன்றி, என்னுடைய குடும்பத்துக்கும் நன்றி. இந்த ஒரு ஃபீல்டில் இறங்கினா வருமானம் அப்படின்னு சொல்லி என்னோட கலைஞர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் என்னோட குடும்பத்தில் இருந்து வேணும். அதை எங்கள் குடும்பம் இது வரைக்கும் என்னை இந்த ஃபீல்டில் போகிறதுக்கு எப்பயுமே எனக்கு தடையாக இருக்கிறது இல்லை. என்ன வேணாலும் நீ செய், உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் தந்திருக்கு, அந்த ஃப்ரீடத்தை மிஸ்யூஸ் பண்ணிடாத என்றதை அவங்க எனக்கு ஆணித்தரமாகவே சொல்லுவாங்க. ஸோ அதை நான் என் லைஃப்பில் கடைப்பிடிச்சு கொண்டிருக்கிறேன். அதை தாண்டி குறிப்பாக பார்க்கும் பொழுது என்ன ஒரு தொகுப்பாளராக உங்களுக்கு தெரியும், அதை தாண்டி ஒரு செய்தி வாசிப்பாளராக தெரியும். இந்த ஆக்டிங் ஃபீல்டு தான் எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ள வரணும்ன்றதையே இந்த ஆணித்தரமாக பதிய வச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் தேடி எனக்கு டான் தொலைக்காட்சி ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இன்று வரைக்குமே இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 4 வருட காலங்களாக எனக்கு ஒரு பெரிய ஒரு பேக்போன் அப்படின்னு சொன்னாலே அது டான் தொலைக்காட்சி தான். நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் சொல்லுவாங்க. இருந்தாலுமே இன்று வரைக்கும் எனக்கு பர்சனலாக எந்த வேலை விஷயமா எந்த ஒரு பிரச்சனையுமே எந்த பர்சனலாக சரி எந்த ஃபீல்ட் சைடோ சரி எதுக்குமே நான் பாதிச்சதில்லை. எனக்கு சரியான சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி நண்பர்கள் அவர்களை சொல்ல தேவையில்லை. குறிப்பாக நிறைய நண்பர்கள் எனக்கு நான் பேர் சொல்ல வலிக்கணும்னு சொன்னால் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். எல்லாரையும் மென்ஷன் பண்ணிடலாது. குறிப்பாக எல்லா நண்பர்களுக்குமே நன்றி. அதை தாண்டி கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சக கலைஞர்கள் எனக்கு நிறைய பேர் நிறைய விதமாக உதவி செய்வாங்க. குறிப்பாக பார்க்கும்பொழுது இந்த ஃபீல்டுக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லுவாங்க, போட்டி பொறாமை நிறைஞ்ச ஃபீல்டு, உனக்கு ஏதாவது செய்து
சொல்லுவாங்க, உனக்கு அப்படி பொறாமப்படுவாங்க, போட்டி விடுவாங்க. இது வரைக்கும் லைஃப்ல நான் எந்த ஒரு போட்டியும் பார்த்ததில்லை, எந்த ஒரு பொறாமையும் நான் பார்த்ததில்லை. நான் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறேன், அவர்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நாம வந்து அடுத்தவங்களோட பழகுற விதத்துல தான் இருக்குது எங்களோட அவங்க நடந்து கொள்ற விதம். இதுவரைக்கும் நான் கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கிறதுல என்னால முடிஞ்ச சப்போர்ட்டை நான் பெருமளவு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தாலேயே எனக்கு நிறைய கலைஞர்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த வகையில தான் எனக்கு வந்து ஜீவா அவர்கள், சாரி ஜது, இப்போ கூட எனக்கு பேர் வந்து கரெக்டா வராது, இப்படித்தான் மாறி மாறி சொல்லிட்டே இருப்பேன். ஸோ ஜது வந்து எனக்கு அறிமுகமாகி இன்டர்வியூக்கு தான் வந்திருந்தாரு. ஸோ அவர்கிட்ட தாட் ப்ராசஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு, யுனிக்கா இருந்துச்சு. ஸோ அப்போதான் வந்துட்டு அவர் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குது செய்யலாமா அப்படின்னு சொல்ல, ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுல காலடி எடுத்து வைக்கும் பொழுது அதை இன்டர்வியூல என்னோட நான் இன்டர்வியூ பண்ண ஒருத்தங்க தான் கஜன் கந்தசாமி அண்ணா அவர்கள், யுக்தா ப்ரொடக்ஷனோட. ஸோ அவரும் வந்திருந்தாரு. அவருக்குமே வந்து என்ன சொல்றது, இந்த கலைகளை வளர்க்கறதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருக்குது. குறிப்பா பார்க்கும் பொழுது ஈழத்துல வந்திருக்கக்கூடிய அத்தனை திரைப்படங்கள்லையுமே வந்து பல படங்கள்ல வந்துட்டு அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த வகையில நான் அவரை அணுகினேன், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஓகே தம்பி நல்லா இருக்குது செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சப்போர்ட் கொடுத்திருந்தாரு. அதை தாண்டி ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்க்கும்போது ஜீவா அவர்கள் குறிப்பாக தென்னிந்திய நடிகர் ஜெய்யாகாஷ் அவர்களுடைய ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் பார்த்திருந்தேன். உண்மைக்குமே நல்ல ஒரு ஃப்ரேம் வைக்கக்கூடிய ஒருத்தன், ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன். குறிப்பா அவனும் இந்த ப்ராஜெக்ட்ல வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பார்க்கிறேன். அதனை நீவேன்னு சொல்லவே தேவையில்லை, அவர் ஒரு நல்ல ஒரு எடிட்டர், நிறைய படங்கள் நிறைய ப்ராஜெக்ட் வந்து பேக் டு பேக் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கலைஞர். அதை தாண்டி திலக்ஷன் சிவா, ரைட்? ஸோ திலக்ஷன் சிவா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நேற்று மது வந்து எனக்கு கால் பண்ண வரைக்கும் எனக்கு தெரியாது திலக்ஷன் சிவா இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மது என்னோட ஃப்ரெண்டு, மது கால் பண்ணி சொன்னா இப்படி திலக்ஷன் சிவா தான் இதுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அவுட்ஸ்டாண்டிங் வாய்ஸ் செம்மையா இருந்துச்சு பாட்டு, எனக்கு பாட்டை கேட்டோடனே உண்மைக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை தாண்டி வினிதன் பற்றி அப்படி சொல்லணும் வந்து சொல்லி சொன்னா அப்படின்னா சொல்லிவிட்டேன். ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு டைரக்டர் கொஞ்சம் குழம்பி இருப்பாரு. எனக்கு கொஞ்சம் அதை அந்த விடயங்களை புரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்ப நான் அவரை டிரான்ஸ்லேட்டர் எங்க அப்படின்னு சொன்னேன். ஓடி வந்துடுவார் வினிதன், வந்துட்டு சொல்லுவார் இதான் சீன், இதான் இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஓகேடா இதான் நான் போயிருவேன். தாண்டி தானிக்கு அவங்க ஸோ ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கேர்ள், நல்லா இதில் எங்களோட வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி நிறைய அதிதிகள் இங்கே வந்திருக்கிறீங்க. பிரதம அதிதிகளாக திலகராஜ அண்ணாவா இருக்கட்டும், பிரியங்காவா இருக்கட்டும், மகேந்திர சிங் மங்களா இருக்கட்டும். ஸோ மகேந்திர சிங் மங்கள சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து கதாநாயகன் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன தாண்டி ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒருத்தங்க அவங்களா தான் இருக்க முடியும். அவங்க சொல்லியிருந்தாங்க நீ கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு வருவ அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அதை தாண்டி என்ன சொல்றது குழம்புறாங்க. சரி, அதை தாண்டி நிறைய அதிதிகள், குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினரும் இங்கே வந்திருக்கிறார், அதுக்குமே நன்றிகள் அவருக்குமே. அதை தாண்டி சுஜியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சக நண்பன், கலைஞன் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். ஒரு திறமையான ஒரு பர்சன். ஸோ அவனுக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்குது. அதை நான் நிறைய மேடைகளை நான் சொல்லி இருக்கிறேன். அடுத்தடுத்து அவன் ப்ராஜெக்ட் செய்யணும். ஸோ நான் ரொம்ப கலைச்சிட்டு இருந்தா லூஸ் பாடலுக்குன்னு அவங்க ஹூக் ஸ்டெப் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையுமே நீங்க செஞ்சு அவங்கள டேக் பண்ணி ட்ரெயின் பண்ணுங்க. அண்ட் இதுக்கான லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் நிச்சயமாக நீங்கள் அந்த கருத்துக்களை பதிவிட்டுக் கொள்ளுங்கள். ஸோ இதுவரை நேரமும் நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அனைத்து வேலை பள்ளிகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய இந்த யுக்தா ப்ரொடக்ஷன் தயாரிப்பிலே வெளியாகிய இந்த பாடல்களினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து நாட்டு கலைஞர்களினுடைய அந்த ஒரு பயணத்துக்கு பெரும் பங்களிப்பை வழங்கிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் விடைபெற்று செல்லக்கூடிய நேரமாகவே அவருக்கான ஒரு பெரிய பாராட்டுகளை கைகளை தட்டி அவருக்கான ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ இந்த தருணத்திலே இங்கே நாங்கள் நிறைய நிகழ்வுகள் அடுத்தடுத்ததாக நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள். நிறைய விடயங்களை பற்றி பேச இருக்கின்றோம். நிச்சயமாக இங்கே சூப்பர் சிங்கர் புகழ் பிரியங்கா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவட்ட இருந்து ஒரு சின்ன பாடல் கேட்காமலும் நாங்கள் அவங்கள விடலாது. ஸோ அப்படி இருக்கல அவங்களோட பாட்டுமே இருக்குது. அதே சமயம் நான் ஏற்கனவே கீர்த்தியினுடைய பாட்டுமே ஸ்டேஜில் வச்சு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். பட் எஸ், ஸோ யுக்தா ப்ரொடக்ஷனுமே அதுக்கான ஒரு அனுமதியை தந்திருக்கிறேன். ஸோ அவங்களோட பாட்டுமே நாங்கள் அடுத்ததாக கேட்கலாம். அவங்க எதுக்கு ரெடியாக வந்திருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் தரோம், நீங்கள் இந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளலாம் என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கிடையில் இங்கே
ஈழ சினிமாவை சேர்ந்த ஒரு கலைஞர். இங்கேயே இசையமைக்கப்பட்டு வெளியாகிய ஒரு பாடல் தான். அந்த பாடலை வந்து பாடுறதுக்காக அந்த கலைஞர் தற்பொழுது இந்த மேடையிலே வர காத்திருக்கின்றார். ஸோ அவருக்கான அறிமுகம் என்று சொல்ல போனால் SJ, அவ்வளவுதான் என்னால் இப்ப சொல்ல. SJK. ஸோ அது மட்டும் தான் நான் இப்ப சொல்லுவேன். பாட்டெல்லாம் பாடினதுக்கு அப்புறமா மிச்சம் எல்லாத்தையுமே சொல்லலாம். ஸோ உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் SJK நாங்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கிறிஸ் ப்ரோக்கும் இந்த சாங்கை பாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்த ஜுக்கா ப்ரொடக்ஷன் கிங் கஜன் ப்ரோக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ. டீ அடிச்சு தூக்க கலையல ஓடி ஓடி ஓஞ்சிட்டேன்னு தூர குறையல அந்த 110 பஸ்ஸ புட்டி வேற வழியில விட்டோ சீட்ட புட்டி மமெட்ட கொத்தவ கொண்டவன் வேத்து கொண்டு மமெட் அந்த வேர்க்க நலையதாய் என்ன சுத்தி பல ரூமல் தப்ப தட்டி கேடா பூமல் கொத்தை நீ வந்து நின்னா துணிஞ்சு பண்ணுவ சமட்டு 8 மணி பஸ்ஸுக்குள்ள போட்டு 8 முள்ள செல்ல கட்டிடுங்க எடுத்து பக்கத்துல போய் நிக்க முடியல கூட்டத்துல கண்ண போட்ட சட்டையில ஒரு சொட்டு தலை வந்த ஒரு வழி நடி சைட்டு காவல சைட் அடிக்கிட்டு சைலண்ட் ஆமா ஒரு பக்கம் 10 செகண்ட் மேல பண்ணல போடுவானுங்க கேஸ் பிரேக் அடிக்க கேப்ல ஆன்டி மண்டில விழ துணிக்கிற வாய்ஸ் உனக்கு அடிக்கும் போது எதிர்த்து மாட்டிக்க பொண்ணுங்க இல்லைன்னா டாய்ஸ். Thanks, Chris bro, ரொம்ப thanks and King Kajan broக்கும் juga production ரொம்ப thanks. Thank you so much. அனுராஜ் அவர்கள் என்னுடன் பொய்முகம் என்ற ஸ்வீஸ் வெளியாறு சீனியர் நடித்திருந்தனர். அப்பொழுது நடிக்கும் பொழுதோ எல்லோரும் நடிக்கும் பொழுது பயப்படுகிறார்கள். எந்த பயமின்றி என்னை எதிர்த்து என்னை அடிவாங்கிற காட்சி ஒன்று இருக்கிறது. அப்பொழுது நான் பார்த்தேன் அவர்கள் சிறந்த நடிகராக வருவார். அவருடைய அந்த ஆளுமை நான் டிவியில் எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் பொழுது அவருடைய பேச்சுக்களம் எல்லாத்தையும் அவருடைய பர்சனாலிட்டியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு ஆர்வம் மிகுந்த ஒரு நடிகனாக கலைஞராக பரிணமிப்பார் என்ற எண்ணம் இருக்கின்றது. நாங்கள் போட்டி போடத்தான் வேண்டும். போட்டி போட்டால்தான் நிச்சயமாக முன்னேறலாம். ஆனால் அது பொறாமையாக மாறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக கலைஞர்களிடையே போட்டி இருக்கத்தான் வேண்டும். அது ஒரு நாளும் பொறாமையாக மாறாமல்
ஒரு படைப்பு வரும்பொழுது எல்லா கலைஞரும் ஒன்று சேர்ந்து அந்த தேரை இழுக்கப்படும். அப்பொழுதுதான் நிச்சயமாக அந்த தேர் ஓடும். அல்லது அந்த அகவாசியில் கால்வாசி நின்றுடும் எனக்கு ரெண்டும் இல்லை. ஆகவே இதை கருத்தில் கொண்டு என்னுடைய உலகான வங்கி முகாமையாளர் அப்படி இருந்தும் நான் இந்த வங்கி முகாமையாளராக இருந்தபோதோ இந்த லட்சமாக இருந்தபோதோ இது பேஸ் பண்ண பிரச்சனையை விட புதுதான பிரச்சனைகளை நான் திரைவாயில் சந்தித்திருக்கிறேன். திரைவாயில் சந்திப்பதற்கு காரணம் என்னவென்றால் பொறாமையை முன்னிலிருந்து அகற்றினால் முகத்தான காரியங்களை சாதிக்கின்ற ஆட்டங்கள் உங்களுக்கு உண்டாகும் கூறிக்கொண்டு நம்மை கேட்ட கழிச்சு உண்மைக்குமே ஒரு சிறப்பான கருத்தினை அவர் கூறியிருந்தார் என்பதுதான் அங்கு இருக்கக்கூடாது. அது கல்வியாக இருக்கட்டும் அல்லது உங்களினுடைய விளையாட்டு சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக என்னுடைய தாயாருமே அடிக்கடி கூறுவது உண்மை. ஒரே விடயம் என்றால் போட்டி போடு, உனக்கு நீ போட்டி என்றதை முதலில் பார்த்துக்கொள். இன்று நீ இருக்கக்கூடிய ஒரு விடயம் நாளை அதனுடைய ஒரு பெட்டர் வெர்ஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொறாமை என்றது உனக்குள்ளே வரக்கூடாது. போட்டி போட்டு எப்பயுமே முன்னோறி இருக்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைய கலைஞர்களுக்கு அந்த ஒரு அழகான ஒரு விடயத்தினை அவர் எடுத்துக் கூறியிருக்கிறார். மிக 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 நன்றிகள். எங்களுடைய பெரியோர்களினுடைய கருத்துக்கள் தான் எங்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவை. ஆகவே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு அறிகுறியாக இருக்கும் என்று நம்புகிறேன். முருகையா புவீஸ்வரன் அவர்களுக்கான கௌரவம் தற்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி அடி போடு அடி கிட்ட அடி அவரை பார்க்க சொல்லி அடிங்க. பார்க்க சொல்லி எப்படி செலக்ஷன் கிட்ட போய் எடுத்துருவேன். நேரத்துல இந்த ஒரு இசை வெளியீட்டு விழா இவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கும் அல்லது இந்த பாடல்கள் இரண்டும் வெளிவந்து இந்த கலைஞர்களுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இது அமைந்ததுக்கும் காரணமான இந்த நிகழ்வினுடைய கதாநாயகன் எல்லாம் என்று கூட சொல்ல முடியும். ஸோ யுக்தா ப்ரொடக்ஷனுடைய உரிமையாளர் கிங் கஜன் கந்தசாமி அவர்களை கௌரவிக்கிறதுக்கான ஒரு நேரம். ஸோ உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் நம் நாட்டு கலைஞர்களை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அவரை கௌரவப்படுத்தக்கூடிய இந்த ஒரு தருணத்துல அவருடைய தந்தையாரும் மேடையில் இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு அது இன்னுமே மகிழ்வாக இருக்கும். அவருக்குமே இது ஒரு அருமையான தருணமாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். ஸோ அவர்களுக்கான இந்த கௌரவத்தினை வழங்குறதுக்காக இன்னைக்கு இந்த லூஸ் லூஸ் பாடலினுடைய கலைஞர்களையும் அது மட்டுமின்றி இருவழியே பாடலிலே நடித்திருந்த கலைஞர்களையுமே நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவத்தினை வழங்கி சிறப்பிக்கிறதுக்காக எடுத்து அட்ரா கஜன் அவர்களை நாங்கள் கௌரவிக்கிறது மட்டுமல்லாமல் அவர்களுடைய தந்தையாரையுமே கௌரவிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு உள்ளது. காரணம் இன்றைக்கு இந்த எங்களுடைய நாட்டு கலைஞர்களுக்கான ஒரு களத்தினை அமைத்து கொடுக்கிறதுக்கு பாரிய பங்களிப்பு அவர் என்று சொன்னால் சார்பாகவும் யுக்தா ப்ரொடக்ஷன் கயன் அண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கௌரவத்தினை வழங்கிய லூஸ் லூஸ் டீமுக்கும் இருவழியே டீமுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அந்த தருணத்துல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆசைப்படுறோம். ஸோ அந்த வகையில கஜனன் அவர்கள் எங்களுடைய சிங்கப்பெண் சங்கவி அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு கௌரவிப்பு எங்கள் பலத்த கரகோஷம். உண்மைக்குமே அடுத்தடுத்த பயணங்களை நோக்கி நாங்கள் பயணமாகிறதுக்கு எல்லாருடைய அந்த ஒரு வாழ்த்துக்களும் அந்த ஒரு கருத்துக்களும் என்றது மிக 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 முக்கியம். ஸோ அந்த நேரத்தில் இந்த ஒரு கௌரவத்தினை வழங்கின டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். யுக்தா ப்ரொடக்ஷன் உரிமையாளர் கயன் அண்ணாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்து விட்டோம். அந்த வகையில் யுக்தா ப்ரொடக்ஷனினுடைய தயாரிப்பில் வெளியான
லூஸ் பாடலை மீண்டுமாக நாங்கள் பார்த்த வண்ணமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கலாம். ஸோ இந்த பாடலினுடைய நிறைவிலே இந்த நிகழ்ச்சி முடிவடைகின்றது. அதற்கு முதல் நானுமே விடைபெற்று செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஸோ அந்த வகையில நீங்கள் தொடர்ந்தும் இந்த யுக்தா ப்ரொடக்ஷன் மறக்காம யூடியூப் சேனல்ல யுக்தா ப்ரொடக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2 பாட்டையுமே பார்த்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றதை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில தொகுப்பாளராக நான் பணியாற்றுவதற்கு வாய்ப்பினை தந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில நான் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல நான் என்றென்றும் உங்கள் சங்கவி. ஸோ